Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு JavaScriptல பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா global scope and then local scope பத்தி பார்க்க போறோம். So first பாத்தீங்க அப்படின்னா global scopeனா என்ன and then பாத்தீங்கன்னா local scopeனா என்ன, so அது வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோகிராம்ல வந்து யூஸ் பண்றது, so அப்படிங்க பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So first இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா global scopeனா என்ன, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா local scopeனா என்ன, and then ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா block scopeனா என்ன சொல்லி பார்க்க போறோம். So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா global scope. So இங்க என்ன பண்றேன்னா அதுக்காக வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். just let my name நான் கொடுக்கிறேன். my name பாத்தீங்கன்னா just வந்து சத்யன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குளோபல் ஸ்கோப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஏன் வந்து நான் குளோபல் ஸ்கோப்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கட்டும், ஸோ நம்ம எங்கே வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இதை என்ன சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளோபல் ஸ்கோப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஸோ லாக் ஃபங்க்ஷனில் இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நேம் வந்து சத்யான்னு சொல்லி வந்திருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இது வந்து குளோபலாக இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து கன்சோல் லாக் பண்ண உடனே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். மை ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா console.log இதில் போயிட்டு மை நேம் அப்படிங்கிற வேரியபிளுங்க நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு மை ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா console.log போயிட்டு அங்கே மை நேம் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து சத்யன் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன், அந்த வேரியபிள் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா console.log வந்து மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்மளால யூஸ் பண்ண முடியுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளார யூஸ் பண்ண முடியுது. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குளோபல் ஸ்கோப் நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இதுவே லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் யூசர்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. யூசர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லெட் யூசர் நேம் அப்படிங்கிறதுக்காக வந்து யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், வேரியபிள் நேம் யூசர் நேம் ஈக்குவல். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா சத்யான்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சத்யான்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து greet நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா லெட் ஜஸ்ட் வந்து இங்கே வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். greet யூசர்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வெல்கம் நான் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இந்த greet யூசர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே console.logல போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே greet அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த greet யூசர் அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ greet யூசர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட நேம் நமக்கு வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நான் வேரியபிளுங்க நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் நமக்கு எதுவுமே வந்திருக்காது, ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே நமக்கு யூசர் ஃபங்க்ஷன் போயிடும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து எங்கேயுமே வேல்யூ பிரிண்ட் பண்ணல, ஆனால் நமக்கு எதுவுமே ரன் ஆகலை. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நேம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேமை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்.
இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆனால் கீழே இருக்கிற எந்த ஃபங்க்ஷனும் எனக்கு வந்து ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா கீழே வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணவே கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா இந்த யூசர் நேம் மட்டும் நம்ம டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா அது நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ கிரீட் ஃபங்க்ஷன் கால் பண்ண நமக்கு என்ன நடக்கும்? ஸோ கிரீட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்? கிரீட் யூசர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து வெல்கம் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம console.log நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் சத்யா அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வரும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் சத்யான்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எது குளோபல் ஸ்கோப் அந்த எது லோக்கல் ஸ்கோப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதுதான் வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து சைல்டு ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ இங்கே கிரியேட் பண்ணிக்கிற வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் ஃபங்க்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து இந்த யூசர் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ குளோபல் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். கிரீட் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிளை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ கிரீட் யூசர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெல்கம் நான் கொடுத்துருக்கேன். இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த கிரீட் ஃபங்க்ஷனில் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரீட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிறது வந்து லோக்கல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே, ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இங்கே எண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரீட் ஃபங்க்ஷன் வெளியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் டிஸ்பிளே ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரீட் யூசர் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து console.logல வந்து இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளால் அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த கிரீட் யூசர் அப்படிங்கிறது வந்து இந்த கிரீட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்குது. ஸோ அதனால் வந்து லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா? நம்மளால் வெளியே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம லோக்கல் ஸ்கோப் நம்ம சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து இந்த யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே யூசர் நேம் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த யூசர் நேம் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு சத்யான்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து குளோபல் வேரியபிளாக இருக்குது. ஏன்னா எதுக்கு குளோபல் வேரியபிள்னா இந்த கிரீட் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஃபங்க்ஷன்லையும் நம்மளால் இந்த யூசர் நேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இது வந்து குளோபல் ஸ்கோப், இது வந்து லோக்கல் ஸ்கோப். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வெளியே பாருங்களேன், வெளியே வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த யூசர் நேம் வந்து நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நமக்கு வந்து யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணிக்கிறதுனால ஸோ நம்மளால் இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவுட் சைட் ஃபங்க்ஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த யூசர் நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸோ நீங்கள் வந்து அவுட் சைடில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த யூசர் ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு சத்யா அப்படிங்கிற நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா கிரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ கிரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரீட் யூசர் வந்து வெல்கம் சொல்லி நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ console.logல வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் யூசர் வந்து வெல்கம், அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சத்யான்னு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் சத்யா சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப் அண்ட் தென் லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப்னா என்ன சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த வித்தின் பிளாக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்
மை நேம் சத்யான்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மை நேம் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நம்மளுக்கு வந்து சத்யான்னு சொல்லி நமக்கு நேம் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த பிளாக்குக்கு வெளியே இந்த வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் பிளாக் வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ மை நேம். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து மை நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளாக் வித்தின் பிளாக்குள்ள தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு ஃபஸ்ட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுவே வந்து அவுட் சைட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே லெட்டுக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா வேர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேர் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து குளோபல் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம வெளியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து வெளியே கொடுத்த அந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த பிளாக் ஸ்கோப்பில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வெளியும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுவே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிளாக் ஸ்கோப் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து வேரியபிள் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ லெட் மை நேம் சத்யா. ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நமக்கு இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து சத்யா அப்படிங்கிற நேம் வந்து அசைன் ஆகிடும். console.logல வந்து நமக்கு சத்யா அப்படிங்கிற நேம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து அவுட் சைடில் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இந்த மை நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி நமக்கு எரர் வந்திருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்மளால் வந்து வி கேனாட் அக்சஸ் த மை நேம் அப்படி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்டுக்கு பதிலாக நான் வேர் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேர் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து சேம் அதே எரர் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஒன்லி இந்த பிளாக் ஸ்கோப்பில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணும்பொழுது அந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளால் வந்து வேர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கான்ஸ்ட் லெட் யூஸ் பண்ணாலும் சரி நம்மளால் அந்த வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அவுட் சைடு ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக் ஸ்கோப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் நம்ம சொல்லுவோம். லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் அண்ட் தென் பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் குளோபல் ஸ்கோப்னா என்ன அண்ட் தென் லோக்கல் ஸ்கோப்னா என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக்கோட பார்க்கலாம். ஸோ அடியன் பை பை, see you.